அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, சனியின் பிடியிலிருந்து நீங்கள் சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகலாம். நவகிரகங்களின் நீதி தேவன் என்று அழைக்கப்படுவர் சனி பகவான். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் செய்த நன்மை தீமைகள் அடிப்படையில் பலன்களை வழங்கக்கூடியவர். காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என்று சொல்லப்படுகிறது. மற்ற தெய்வங்களை போல் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகள், சில கட்டுப்பாடுகள் உண்டு. சனி எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அழிவும் கொடுப்பார். சனியின் அருள் பார்வைப்பட்டால் பிச்சைக்காரன் கூட அரசனாகி விட முடியும் என்பார்கள். அப்படிப்பட்ட வலிமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை கிடைக்கும், அவரை வழிபடும் என்ன, அவருடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் நவகிரகங்களில் ஒன்றாக விளங்கும் சனி பகவானை ஆயுட்காரங்களாக என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும். சனீஸ்வரனை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று ஜோதிட பழமொழி உண்டு. அதனால் சனி பகவானிடம் அனைவரும் சற்று பயம் உண்டு. தெய்வங்களுக்கு கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவிப்பதாக புராண கதைகள் சொல்வதுண்டு. ஒருவரையும் அவர்களின் வாழ்நாளின் 7.5 ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பிறகு நன்மையை வாரி வழங்குவார். சனி பகவான் தரும் பாதிப்புகள் என்னென்னா, அவரவர் ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும்போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார் என்பது ஐதீகம். சனி தோஷம் உடையவர்கள் தோஷ நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கத்தை குறைத்து பல நன்மைகள் தருவார். இவற்றுள் 7.5 சனி காலம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதால் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும். சனி பகவான் விரத வழிபாடு. சனிக்கிழமை அன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேளைகளில் எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால், பழம், தண்ணீர் மற்றும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு இரவு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டுவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அதோடு சனிக்கிழமையின் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேக வைத்து சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமை விரதம் மற்ற எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம். சகல செல்வங்களும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சனி பகவானை வழிபடும் முறை. சனிக்கிழமை தோறும் நவகிரகங்கள் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியின் பக்கவாட்டில் நின்று வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கேடு பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது. மேலும் 7.5 சனி, பாத சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சனி பகவானை 27 முறை வலம் வந்து எள் விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானின் தாக்கம் குறைத்து ஆபத்துக்கள் விலகும் என்பது ஐதீகம். காகத்திற்கு தினசரி உணவு வைப்பதும் குறிப்பாக எள் கலந்த சாதத்தை உணவாக வைப்பது சனி தோஷத்தை போக்கும். சனி பகவானை எப்போது விழுந்து வணங்கக்கூடாது. சனிக்கிழமை விரத பழங்கள். சகல செல்வங்களும் கிடைக்கும். சனி தோஷம் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையும். திருமண தடை நீங்கும். தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும். பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும். சனியின் அருளை பெற தானம் கொடுக்க வேண்டியது என்னென்னா, சனி பகவானுக்குரிய தானமான எள், இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமையில் தானம் கொடுப்பதால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளை அருள்வார் என்பது நம்பிக்கை. அதேபோல் சாலையோரம் வசிப்பவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வார். சாலையோரம் வசிப்பவர்கள், யாசகம் பெற்று வாழ்பவர்கள் ஆகியோர்களுக்கு கருப்பு நிற குடை, போர்வை, விசிறி ஆகியவற்றை தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ முக்கியமாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.